क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டாயா? அருணே, நானே இன்னும் 2 क्वेश्चनக்கு ஆன்சர் எழுத வேண்டியிருக்கு. சீக்கிரமா பெல் அடிச்சிருவாங்க. அருண், அஜய், எக்ஸாம் எழுதிட்டு இருக்க நேரத்துல 2 பேரும் என்ன பேச்சு? 2 பேரும் காப்பி அடிக்கிறீங்க? டீச்சர், காப்பி எல்லாம் அடிக்கல. இப்ப டைம் ஆயிரும், பெல் அடிக்க போறாங்கன்னு சொன்னேன் டீச்சர். அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். பேப்பரை பார்த்து ஒழுங்கா எழுது. சரிங்க டீச்சர். எழுதுங்க சீக்கிரம், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. சரி டீச்சர். இந்த 6 நாளா நாமளும் டீச்சர் கிட்ட ஏச்சு வாங்கணும். ஐயோ, பெல் வேற அடிச்சிட்டாங்க. பிள்ளைங்களா, பெல் அடிச்சிட்டாங்க. பேப்பரை கொண்டாங்க. அருண், எல்லாரும் பேப்பரை கொடுத்துட்டாங்க. நீ மட்டும் என்ன பேப்பரை கையிலே வச்சிருக்கா? டீச்சர், எனக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. 4வது क्वेश्चनக்கு ஆன்சர் மட்டும் எழுதிட்டு தாரேன். இன்னும் உனக்கு 5 நிமிஷம் டைம் தரணுமா? ஆமா டீச்சர், அந்த 4வது क्वेश्चनக்கு மட்டும் ஆன்சரை எழுதிட்டு தாரேன். அஜய் கிட்ட நேரா ஆயிட்டு பெல் அடிச்சிருவாங்க, சீக்கிரம் எழுதுன்னு சொன்னால, அந்த நேரத்துல எழுதிருக்க வேண்டியதானே? பெல் அடிச்சதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் தாங்க, 10 நிமிஷம் தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இவ்வளவு நேரமா நீ எக்ஸாம் எழுதுனது போதும். பேப்பரை கொண்டா. டீச்சர், பேப்பரை தாரியா இல்ல நீயே வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா? நீ அருணே, பேப்பரை டீச்சர்ட்ட கொடுத்துரு, இல்லனா நீ அடுத்த வருஷமும் 6ஆம் கிளாஸ்ல தான் இருப்ப. இந்தாங்க டீச்சர். இன்னையோட உங்க எல்லாருக்கும் எக்ஸாம் முடியுது, தெரியுமாமா? ஆமா டீச்சர், இன்னையோட எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சது. எக்ஸாம் லீவ்ல யாரெல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க? டீச்சர், நான் பெங்களூர்ல எங்க ஷாலினி அக்கா வீட்டுக்கு போறேன். அப்படியாமா, நீ பெங்களூருக்கு போறா? ஆமா டீச்சர். அருணே, ஷாலினி அக்காவே உங்க வீட்ல தான் இருக்காங்க, அப்புறம் எப்படி நீ பெங்களூருக்கு போவா? அது நாங்க ட்ரெயின்லயாவது இல்லனா ஏரோப்ளேன்லயாவது நாங்க பெங்களூருக்கு போவோம். நல்லா போய் சொன்னதே என்ன? ஷாலினி அக்காவே லீவுக்கு தான் இங்க வந்திருக்காங்க, நீ பெங்களூருக்கு போறியா? பெங்களூருக்கு இந்த பூமாரி நம்மள கொஞ்சம் கூட பெருமையா பேச விடவே மாட்டேக்கா. வாயில வரதெல்லாம் பொய். பிள்ளைங்களா, இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல யாரும் வெயில்ல அதிகமா அலையவே கூடாது, சரியா? சரிங்க டீச்சர். வெயில்ல அதிகமா அலைய கூடாது, நிறைய தண்ணி குடிக்கணும், சரியா? அப்புறம் யாருமே மொபைல் பார்க்கவே கூடாது. உங்க பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணதா போறோம். யாராவது மொபைல் போன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் டெய்லியும் நீங்க உங்க புக்ல உள்ள ஒவ்வொரு பேஜையும் ரீட் பண்ணணும். அப்புறம் டேபிள்ஸ் எல்லாம் எழுதி பார்க்கணும். சரிங்க டீச்சர். அப்புறம் ஹோம்வொர்க் தருவேன், எல்லாரும் எழுதி முடிச்சிட்டு வந்திருக்கணும், சரியா? டீச்சர், நாங்க அடுத்த வருஷம் 7ஆம் கிளாஸ்ல. ஆமா, அடுத்த வருஷம் 7ஆம் கிளாஸ். இப்ப நீங்க ஹோம்வொர்க் கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் எங்களுக்கு வேற கிளாஸ் டீச்சர்ல. வேற கிளாஸ் டீச்சர்னாலும் நீ இந்த ஸ்கூல்ல தானே படிப்பா? ஸ்கூல் திறக்கும் போது நீ ஹோம்வொர்க் எழுதாம மட்டும் வந்து பாரு. டீச்சர், நான் மறக்காம ஹோம்வொர்க் எல்லாம் எழுதிட்டு வந்துருவேன். அத நான் பார்த்தேன். சரி பிள்ளைங்களா, இன்னையோட உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சது. சம்மர் ஹாலிடேஸை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. Thank you டீச்சர். ஹோம்வொர்க்கும் தருவாங்களா? அப்புறம் நம்ம சம்மர் ஹாலிடேஸையும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணுமா? குமாரி, நமக்கு எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாச்சு. ரொம்ப ஜாலியா இருக்குல? ஆமா சமீரா, ரொம்ப ஜாலியா இருக்கு. இனிமேல் நமக்கு டியூஷனும் லீவு தான், ஸ்கூலும் லீவு தான். ஜாலியா விளையாடலாம். ஆமா, ஸ்கூல் ஹோம்வொர்க் எல்லாம் நம்ம ஒரு 2-3 நாள்ல எழுதி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஜாலியா விளையாடலாம். ஆமா கீர்த்தி, நீ சொல்றது சரிதான். சீக்கிரமா ஹோம்வொர்க் எல்லாம் எழுதி முடிச்சிரணும். பூமாரி, என்னாச்சு கீர்த்தி? பூமாரி, சமீரா 2 பேரும் அங்க பாருங்க. என்ன கீர்த்தி? சுகனும் அருணும் என்ன பண்ணுதாங்கன்னு பாருங்க. சுகன், அருண், பூமாரி, கீர்த்தி, வாங்க நாம 2 பேரும் அவங்கள போய் பாப்போம். சரி சமீரா. சுகன், நமக்கு ஸ்கூல்ல லீவு விட்டாச்சு. ஆமா, இப்படி இங்கு தொலைச்சு விளையாடுறது எவ்வளவு ஜாலியா இருக்கு. ஜாலியா ஜிம்கானா, நாங்க இங்கு தொலைச்சு விளையாடுவோம், ரொம்ப ஜாலியா. ஆமா, இங்கு தொலைச்சு நல்லா ஜாலியா விளையாடுவா. கீர்த்தி, பூமாரி, சமீரா, ஹாப்பி ஹாலிடேஸ். ஹாப்பி ஹாலிடேஸ் அருண். Thank you சமீரா. அருண், சுகன் 2 பேருக்கும் சட்டையில இவ்வளவு இங்கா இருக்கு. ஆமா பூமாரி, நமக்கு எக்ஸாம் முடிஞ்சு இன்னைக்கு லீவு விட்டாச்சுல, நமக்கு இன்னைக்கு தான ஸ்கூல்ல கடைசி நாள், அதனால தான் நாங்க சட்டையில இங்கு தொலைச்சு விளையாடுறோம். இன்னைக்கு கடைசி நாள்னு சொல்லுதா? அடுத்த வருஷம் 7ஆம் கிளாஸ்க்கு ஸ்கூலுக்கு வர மாட்டியா? கீர்த்தி, 6ஆம் கிளாஸ்ல நமக்கு இன்னைக்கு தான கடைசி நாள், அத தான் சொல்லுதேன். 2 பேரும் இப்படி சட்டையில இங்கு ஆக்கி வச்சிருக்கீங்க, உங்க அம்மா எல்லாம் ஏச மாட்டாங்களா? பூமாரி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல.
தோவ தோவன்னு துவைச்சிட்டோம்னா இங்கு கரையெல்லாம் போயிரும். நீ இன்னைக்கு வீட்டுக்கு போ. கமலாத்த உன் சட்டைக்கு பதிலா ஒன்னதான் தோவ தோவன்னு இன்னைக்கு துவைக்க போறாங்க. ரொம்ப சிரிக்காதீங்க. எங்க அம்மா ஒண்ணு என்ன ஏச மாட்டாங்க, என்ன துவைக்கவும் மாட்டாங்க. ஆமா பூமாரி, சட்டைய துவைச்சாலே இங்கு கரையெல்லாம் போயிரும். நம்மளும் இதே மாதிரி இங்கு தெளிச்சு விளையாடுவோமா? கீர்த்தி பாத்தியா, உனக்கு இப்ப எவ்வளவு ஜாலியா இருக்கு. கீர்த்தி, நமக்கு எக்ஸாம் முடிஞ்சதா, நாமளும் இதே மாதிரி இங்கு தெளிச்சு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஹேப்பி ஹாலிடேஸ் பூமாரி, கீர்த்தி, சமீரா. அருணே, எங்க மேலயே இங்கு தெளிச்சா? ஆமா பூமாரி, கீர்த்தி, சமீரா, நீங்க 3 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால தான் உங்க மேல இங்கு தெளிச்சேன். சரி, அப்ப நாங்க 3 பேரும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா கீர்த்தி, அதுல என்ன சந்தேகம்? பூமாரி, சமீரா, நாம அருணுக்கு ஹேப்பி ஹாலிடேஸ் சொல்லிரோமா? ஓகே, ஹேப்பி ஹாலிடேஸ் அருண். இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு மேல இங்க யாரும் நிக்க கூடாது. ஓகே, பை பை. என்னடா அருண் இப்படி ஆயிட்டா? சட்டை முகத்துல எல்லாம் இங்க தொளிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. நீ ஏசவே இல்ல அவங்கள. ஒரு நிமிஷத்துக்கு மேல இங்க யாரும் நிக்காதீங்க, ஓடி போயிருங்கன்னு சொன்னா. சுகன், அவங்க 3 பேரும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் ஏசவே இல்ல. இன்னும் இங்கே நின்னுகிட்டு இருந்தாங்கன்னா என் மேலேயே இங்க அபிஷேகம் பண்ணிடுவாங்க. அதான் ஒரு நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிருங்கன்னு சொன்னேன். சரி சரி, வா நாமளும் வீட்டுக்கு போவோம். ஓகே. மகேசக்கா, சுசீலா, கமலா, பாத்திமா 3 பேரும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கீங்களா? நம்ம சுகன்யாவுக்கு முறுக்கு பலகாரம்லாம் கொடுத்துட்டு பாத்துட்டு போலாம்னு வந்திருக்கோம்க்கா. அப்படியா? சரி சரி, வாங்க உட்காருங்க. சுகன்யா எங்கக்கா? உள்ள இருக்கா பாத்திமா, நான் கூப்பிடுதேன். சுகன்யா தூங்கிட்டு இருந்தா கூப்பிடாதீங்கக்கா, பரவாயில்ல. இல்ல பாத்திமா, சுகன்யா தூங்கல, நான் கூப்பிடுதேன். சுகன்யா, இங்க வா, உன்னை பாக்கிறதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. சுகன்யா நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்க்கா. அதான் மகேஷ் அக்கா தான் நம்ம சுகன்யாவை நல்லபடியா பாத்துக்கிடுவாங்கள. ஆமாக்கா, எங்க மைனி என்ன நல்லபடியா பாத்துக்கிடுதாங்க. உனக்கு பிடிச்ச முறுக்கு, அதிரசம், பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்தா வாங்கிக்கோ. ஐயோ பரவாயில்லக்கா. அக்கா பிள்ளைங்களாம் வரலையா? பிள்ளைகளை கூட்டிட்டு தான் வந்தா. பூமாரியை பார்த்த உடனே நாங்களும் விளையாட போறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் விளையாட போயிட்டாங்க. எல்லாரும் இருங்க, நான் போய் சர்பத்து போட்டு கொண்டுட்டு வரேன். சரிக்கா. சுகன்யா, இப்ப நீ மாசமா இருக்கிறது ரெட்டை பிள்ளைங்க தானமா? ஆமாக்கா, ரெட்டை பிள்ளைங்க தான். ரகதம்பி போன வாரமே சொல்லிக்கிட்டே இருந்தாரு சுகன்யாவுக்கு வளகாப்பு வைக்கணும்னு. ஆமாக்கா, நிஷா குட்டியே மாசமா இருக்கும்போது சிம்பிளா தானே வளகாப்பு வச்சாங்க. அதனால இது கொஞ்சம் கிராண்டா வைக்கலாம்னு அவங்க ஆசைப்படுதாங்க. இப்ப எல்லாரும் தான் 2வது பிள்ளைக்கெல்லாம் வளகாப்பு செய்யதானே செய்தாங்க. ஆமா கமலா, நீ சொல்றது சரிதான். அப்ப இனி நம்ம சுகன்யாவுக்கு வளகாப்ப ஜாம் ஜாம்னு நடத்திர வேண்டியதா. குமாரி, இங்க பாரு. வாவ், கிரீன் கலர் ஸ்லைம். கீர்த்தி, கிரீன் கலர் ஸ்லைம் ரொம்ப நல்லா இருக்கு. கீர்த்தி, அந்த ஸ்லைமை என்கிட்ட கொஞ்சம் தாயா. இந்த குமாரி, அல்வா மாதிரி இருக்கு. நேத்துக்கு சாயங்காலம் எங்க அப்பா இந்த ஸ்லைம் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த ஒரு கலர் தான் இருக்கா கீர்த்தி, வேற கலர் இல்லையா? இல்ல சமீரா, எங்க அப்பா இந்த ஒரு கலர் ஸ்லைம் மட்டும் தான் வாங்கி தந்தாங்க. இந்த ஸ்லைம் ரொம்ப அழகா இருக்கு. நானும் எங்க அப்பா கிட்ட சொல்லி ஸ்லைம் வாங்கி கேட்பேன். அதுக்கப்புறம் அதுல மிக்ஸ் பண்ணக்கூடிய கிளிட்டர்ஸ், அப்புறம் ஜிகினா, அது மாதிரிலாம் வாங்கி கேட்பேன். ஆமா பூமாரி, கலர் கலரான ஸ்லைம்ல நிறைய கலர் கலர் கிளிட்டர்ஸ்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும். நாளைக்கு நான் எங்க அப்பா கிட்ட கண்டிப்பா வாங்கி தர சொல்லுவேன். இந்த கீர்த்தி, உன்னோட ஸ்லைம். பூமாரி, அப்புறம் எங்க அப்பா எனக்கு க்ளே எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்படியே கீர்த்தி, உனக்கு க்ளே எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்களா? ஆமா, இங்க பாரு. வாவ், எவ்வளவு கலர்ஸ் இருக்கு. ஆமா, எத்தனை கலர்ல க்ளே இருக்கு. அப்புறம் இன்னொரு காட்டுறேன் பாரு. வாவ், ஸ்மைலிஸ். பூமாரி, எங்க அப்பா கிட்ட எனக்கு ஸ்மைலி ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொன்னேனா எங்க அப்பா அந்த அட்டை ஃபுல்லா வாங்கிட்டு வந்துட்டாங்க. எவ்வளவு ஸ்மைலி இருக்கு. ஆமா, அதுலயே நிறைய கலர் கலரான ஸ்மைலி வேற இருக்கு பாரு. ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்கு. பூமாரி, நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? என்ன கீர்த்தி, என்ன விளையாடலாம் சொல்லு. இதுல நிறைய ஸ்மைலிஸ் இருக்குல்ல, அதுல ஒரு 2-3 எடுத்து அதே மாதிரி நம்ம 3 பேரும் செஞ்சு பாப்போமா? இப்ப அதுல ஸ்மைல் பண்ற ஸ்மைலி வந்துச்சுனா நாமளும் அதே மாதிரி ஸ்மைல் பண்ணனும், அப்படிதானே? ஆமா சமீரா, அப்படியே தான். சரி கீர்த்தி, அப்ப ஸ்மைலி எல்லாம் எடு. சரி சமீரா,
அடுத்தது ஆங்கிரி. இனி அடுத்தது இந்த ஸ்மைலி மாதிரி நாம பண்றத நினைச்சா நமக்கே சிரிப்பா வருது. இனி அடுத்தது